ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. For the Lord God Almighty reigns. Oh, hallelujah, hallelujah. God Almighty, holy, holy, our Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், நன்மையான ஈவுகளால் நம்மை நெருப்புகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. The Bible says, young lions shall lack and hunger, but the ones who seek the Lord shall not lack any good thing. Even today, myself and brother Samuelson, we are ready to worship God. நானும் brother Samuelson இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிப்பீர்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Oh gracious heavenly Father God, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, we look up to your face, oh God. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஏக்கங்கள், பாரங்கள், சஞ்சலங்கள், கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. You are the God who knows the burden and the trouble and the questions that have been burdening us, oh God. Let this be a heavenly visitation. உம்முடைய பரலோகம் சந்திக்கிற ஒரு நேரமாய் இருப்பதாக, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரமாய் இருப்பதாக, அவருடைய சஞ்சலங்கள் மாறுகிற ஒரு நேரமாய் இருப்பதாக. Let it be a moment of transformation in their life. Wipe away all the tears. கண்ணீரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் படுத்துகிற நேரமாய் இருப்பதாக. Let it be a time comforting them and wiping at their tears. We give this program into the hands. You take control of it. In Jesus' matchless name we pray. Amen. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பிரச்சனைகள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வது என்று யோசித்தார்கள். முன்பாக ஒரு எரிகோ கோட்டை இருந்தது. கர்த்தர் சொன்னார், கர்த்தரை துதிக்க அறிவீர்கள். அவர்கள் துதிக்க 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 என்ன நடந்தது? எரிகோ மதில்கள் கீழே ஒடிந்து விழுந்தது. The Jericho wall came down. As you praise God, your Jericho walls in your life will come down. கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா. தேவன் நல்லவர், அவர் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். சேனைகளின் தேவன்
நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். செங்கடல் போன்ற பிரச்சனைகள் தடுத்து நின்றாலும், செங்கடல் போன்ற பிரச்சனைகள் தடுத்து நின்றாலும், பிளந்திடுவார், விளக்கிடுவார், பாதையை காட்டிடுவார், பாதையை காட்டிடுவார். பிளந்திடுவார், விளக்கிடுவார், பாதையை காட்டிடுவார், பாதையை காட்டிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை நல்லது. அவர் நல்லவர். நன்மையான ஈவுகளை நம்முடைய நாவில், நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் வாய்களை விரும்பாத்தர உன்னை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் நம் வாய்களை திறந்து உள்ளத்தில் ஆழத்தில் எத்தனை நீ உயர்ந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவனாக இருந்த போதிலும் ஒன்றுமில்லாத மண்ணாக என்னை நினைக்கிற தெய்வமாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் என் மேல் பாராட்டின அன்புக்கு தகுதியே இல்லை. எவ்வளவு ஒரு பாசம். நான் வேண்டிக் கொள்கிறது விரும்புகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்த தெய்வமே, உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். Shall we praise God? Say, Lord, what a loving God you are. Though I'm an ordinary sand, but yet your eyes are looking at us with concern and love. உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும்.
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். He is the Lord of hosts, a God who dwells in the unsearchable lights. He is our God. He is El Shaddai. He is our God. He is God of hosts. Even today, while I was waiting in the presence of God just for you, the Lord moved my heart to one verse. Psalms 84 verses. O Lord of hosts, blessed is the man that trusts in thee. சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான், உன்னை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பியிருப்பது நல்லது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 73 28 வசனம் சொல்லுகிறது, தேவனை அண்டியிருப்பது நல்லது. Psalm 73 verses 28 says, it is good to draw near to God. சங்கீதம் 118 8 9 வசனம் சொல்லுகிறது, மனுஷர்களை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். Psalms 118 verses 8-9 says, than trusting on man, it is better to trust on God. கர்த்தரை நம்புவது நல்லது, சேனையின் கர்த்தரை நம்புவது நல்லது. அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவன் வாழ்க்கை பாக்கியத்தால் தேவன் நிரப்புவார். இன்றுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரை நம்பி அவரே நோக்கி பார்க்கிற உன்னை பாக்கியவானாக, பாக்கியவதியாக அவர் மாற்றுவது நிச்சயம். You who are trusting on God, you who are watching this program, I am sure God is going to bless you with blessings, with abundant grace. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் கர்த்தரை நம்புவது நல்லது? Why it is good to trust in God? அப்படி கர்த்தரிடத்தில் என்ன மேன்மை இருக்கிறது? What so good is in God? எபிரேயர் 13:8, மல்கியா 3:6 சொல்லுகிறது, அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். The Bible says, Hebrew 13:8, Malkiah chapter 3:6 says, he is an unchanging God. என்னாகும் 23:19 வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லாத தேவனாய் இருக்கிறார். Numbers 23:19 says, he is a God who doesn't tell a lie. ரோமர் 4:21 வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Romans 4:21 says, he is a God who fulfills the promises. எபிரேயர் 11:11 வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். Hebrew 11:11 says, he is a faithful God. ஏசாயா 40:28, பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். Isaiah 40:28, Philippians 1:5 says, he is a God who finishes what he has promised. எபிரேயர் 4:13, 1 யோவான் 3:20 வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார்.
Hebrew 4:13, 1 John 3:20 says, He is a God who knows everything. My dear brothers and sisters, Isaiah 49:15-16 says, He is a God who doesn't forget His promise. ஏசாயா 49:15-16 வசனம் சொல்கிறது, அவர் கொடுத்த வாக்குகளை அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, தன்னை நம்பினோரை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. Hebrew 13:5 says, He is a God who doesn't forsake the people who trust in Him. ஆதலால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புவது நல்லது. That is why the Bible says it is good to trust in God. அவர் மாறாதவராய் இருக்கிறார், தன் வாக்கிலே மாறாதவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற எண்ணத்திலே அவர் மாறாதவராய் இருக்கிறார். He is an unchanging God. He is a God who doesn't tell a lie. He is a God who is unchanging the promise that He has given to us. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, தடையாயிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களோ ஒன்று. நான் ஜெபிக்கிறேன், எல்லாருக்கும் திருமணம் ஆகிறது, ஆனா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கலன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறாய் அல்லவா? எல்லாரும் வாழ்க்கையில உயர்ந்து கொண்டு போகிறார்கள், ஆனா நான் எப்படி என் வாழ்க்கையை ஆரம்பித்தனோ அதே நிலையில இருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாய். என்னோடு தான் ஊழியத்தை செய்யும்படி அர்ப்பணித்தார்கள், அவர்கள் ஊழியத்திலே மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வந்து விட்டார், ஆனால் எப்படி நான் ஊழியத்தை ஆரம்பித்தேனே அதே நிலையில தான் இருக்கிறேன் கலங்கி கொண்டிருக்கிறாய். My dear brothers and sisters, remember, He who has begun a good thing in you, He shall perfect. Are you looking at people around? Are you looking at your situation around? Are you looking at the things around? How I started my life is in the same way. Where is the promise of God? Where is the prophecy of God? Where is the promise that God spoke about me? I pray, but others are blessed, but I'm in the same situation. My children are in the same situation. They have not got a good proposal. I'm in the same situation in my job. I'm in the same situation in my ministry. The people who started the ministry with me have gone to great heights of glory, but I'm in the same situation. Has God forgotten me? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா? சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறாயா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறமா நிறைவேறாத சந்தேகத்தோடு இருக்கிறாய் அல்லவா? இதுவரைக்கும் நடக்காதது இனிமேல் மாறுமா? Are you doubting the promise of God, which things have not come to pass until now? Is it going to come to pass? Brother Joshua, உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலை உன் குடும்பத்தினிடத்தில் சொல்ல முடியாமல் மனதில் புதைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? தேவன் உன் சஞ்சலத்தை அறிந்திருக்கிறார், தேவன் உன் மன கிளேசத்தை அறிந்திருக்கிறார், உன் மனதில் இருக்கிற வேதனை கர்த்தர் அறிந்தார். Sister Deepti, there are many things that are broken in your heart. Sister Anita, you have lost many things in your lives. All your life you are living in tears and pain. Sister Lena, though everyone are there, I am living like an orphan. There is no one to understand. There is no one to care. என் அன்பு சகோதரி லீனா, எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதை போல இருக்குன்னு சொல்லி தான் நீ கலங்கி பதறி கொண்டிருக்கிறாய். கண்ணீரே என் வாழ்க்கை. My life is filled with tears. When is a change going to come to pass? My dear brothers and sisters, the Bible says, King David says, O Lord of hosts, blessed is the man that trusts in thee. தாவீது சொல்லுகிறார், சேனையின் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், என்னை பாக்கியவனாக ஆண்டவர் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம், நடந்து முடிந்ததை எண்ணி கலங்க வேண்டாம். Don't be worried about your present situation. Remember, our God is a God who can change everything upside down. வேத வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை நான் படிப்பிறானால், கர்த்தரை நம்பியிருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி ஒரு மாற்றத்தை வந்தார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம்.
வேதவசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் போகிற சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அதன்படி செய்து வந்தாள். இவள் அவளை மனமடியும்படி பேசினாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவள் செல்வாள். 1 Samuel 1:7 says, whenever there was an opportunity to see God, Hannah went to the house of God. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி போனாள். ஆனால் அவளுடைய சக்காலத்தியாக பெண்ணினால் அவளுடைய குறைகளை சுட்டிக்காட்டி, அவளுக்கு பிள்ளைகள் என்று குறைகளை சுட்டிக்காட்டி, அவர் மனதை காயப்படுத்தினபடி பேசினாள். சாப்பிட பிடிக்காம ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு. இன்று கூட இந்த நிகழ்ச்சி அப்படிதான் நீ அழுதுட்டு இருக்கிற. யாருமே என்னை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. எல்லாரும் என்னை காயப்படுத்துகிறார்கள். எல்லாரும் சொல்லுகிறது போலதான் ஒன்று பின் ஒன்று என் வாழ்க்கை நடக்கிறேன்னு சொல்லி தானே கலக்கத்தோடு இருக்கிறார். அன்பு மகள் வசுமதி, உன் மனதில் இருக்கிற சஞ்சலத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் மனதில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். There's one name coming before me, Sister Stella. You lost everything in your life. You lost your husband. You don't know how to bring up your children. சகோதரி ஸ்டெல்லா, அண்மையிலே தான் உன் கணவரை இழந்தாள். உன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல. எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. என்ன செய்வது என்று புரியல. இந்த குழப்பமான கலக்கமான நிலையில் இருக்கிறாய். கர்த்தரை நம்பி இருக்கிறது நல்லது. சேனைகள் கர்த்தரை நம்பி இருப்பது நல்லது. இந்த அன்னாள் தன் வேதனைகள் மத்தியிலே, சஞ்சலத்தின் மத்தியிலே கர்த்தரை நம்பி இருந்தாள். கர்த்தரை நம்பியிருந்த அன்னாளை ஆண்டவர் கைவிட்டாரா? வேத வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம், அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். She went and cried bitterly in the presence of God and kept a petition before God. மனக்லேசத்தோடு அவள் ஜெபம் பண்ணினாள். தன் விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னாள். தன் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னாள். தன் ஜெபத்தை, தன் ஏக்கத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னாள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அன்னாள் அறிந்த ஒரு ரகசியம், கர்த்தரை பார்த்து என் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறதை காட்டிலும் பிரச்சனைகளை பார்த்து என் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லத்தக்கவதாக அன்னாள் தன் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொன்னாள். அவள் அறிந்திருந்தாள் தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அவர் உருக்கமாய் இறங்கி தயவா பதில் கொடுப்பார் என்று அவள் அறிந்திருந்தார். Hannah knew a secret that God is a God who answers prayers, and he shall be moved with compassion and speedily he shall answer. Hannah prayed unto God. அன்னாளை வேதனைப்படுத்தின அவருடைய பெண்ணினால் அவருடைய சக்காலத்தை அவளை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு பக்கம் இருக்க, ஆலயத்தில் அன்னாள் ஜெபிக்கிற விதத்தை பார்த்த ஏலி என்ற தேவ மனிதனும் அவளை புரிந்து கொள்ளவில்லை. Hannah, with the things that burden Hannah is that not only as Peninnah did not understand her, the way Hannah was praying, Eli saw that and he misunderstood that she has drunk with wine. The heart broke down. Even a man of God did not understand. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எந்த நபருக்கு ஓடி ஓடி உதவி செய்தேன், பணம் தேவை இருக்கும் பொழுது ஓடி ஓடி உதவி செய்தேன், தேவை வரும்போதுதான் ஓடி வந்தார்கள் தவிர தேவைகள் சந்திக்கப்பட்டு என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுகையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற, இப்ப தர நாளைக்கு தரேன்னு சொல்லி என்னை ஓட வைக்கிறார்கள். பிரதர், நான் செய்த தியாகத்தெல்லாம் மறந்துட்டாங்க. அநியாயமான பழிகளை செலுத்துகிறார்கள், என்னை குற்றப்படுத்துகிறார்கள், என்னை காயப்படுத்துகிறார்கள். செய்த நற்கிரிகள் எல்லாம் மறந்துட்டாங்க. Are you weeping and crying? The people have forgotten the sacrifice that they have done. The people have forgotten the good things that I have done. But they are the people who are talking at the back behind. அன்னால் உடைந்து போனார். ஏலி, தேவ மனிதனாகி ஏலியும் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற அனுபவமுள்ள ஒரு தேவ மனிதனையும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வேதனைப்படு.
யோபு உடைய மனைவி அவரை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி யோபுடைய உள்ளமும் உடைந்து போனது. வேத வசனம் சொல்லி யோசேப்போட சகோதரர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை, யோசேப்போட உள்ளம் உடைந்து போனது. என்னை விற்று போட்டார்களே என்று சொல்லி உடைந்து போனது. யோபு தன்னை ஆறுதல் படுத்துவார் என்று நண்பர்கள் என்று எண்ணினார். நண்பர்களும் அவரை புரிந்து கொள்ளலை என்று எண்ணின போது அவர் உள்ளம் உடைந்து போனார். தாவீது பாசத்தோடு பெற்றெடுத்த தன் மகன் அப்சலோம் என் கூட பக்கபலமாய் இருப்பான் என்று எண்ணினார். அந்த மகனும் தாவீதை தகப்பனாகிய தாவீதை புரிந்து கொள்ளவில்லை. இன்று உன் பிள்ளைகள் உன்னை புரிஞ்சுக்கலையா? உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளலையா? உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளவில்லையா? உன் பெற்றோர்கள் உன்னை புரிந்து கொள்ளல என்று அழுதுட்டு இருக்கிறியா? உன் அதிகாரி உன்னை புரிந்து கொள்ளலையா? உனக்கு மேலாக இருக்கிற நபர்கள் நீ செய்த தியாகங்கள் நற்கிரைகளை புரிந்து கொள்ளவில்லையா? உன் சப போதகர் உன்னை புரிந்து கொள்ளவில்லையா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching. He knows that people have never understood you, as your wife has not understood you. Job was heartbroken that his wife did not understand. Hannah was heartbroken that the man of God did not understand. Job was broken that his friends did not understand. Joseph was broken that his brothers did not understand. David was heartbroken that his son Absalom did not understand. Are you broken about the people who have never understood you? Whoever has understood you well, God has understood you well. யார் உன்னை புரிந்து இருக்கிறார்களோ இல்லையோ, உன்னை நன்காக புரிந்த, உன்னை நேசிக்கிற ஒரு அன்பு தெய்வம் என்று அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவரை நம்பி இருப்பது நல்லது. மனிதனை போல சூழ்நிலைக்கு ஏற்றல் போல் மாறுகிறவர் அல்ல, அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். ஏசாயா 66:13 வசனம் சொல்கிறது, ஒருவனை தன் தாய் தேற்றுகிறதை போல நான் அவனை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்களை தேற்றுவார், உங்கள் காயங்களை கட்டுவார். According to Isaiah 66:13, as a mother comforts a child, he will comfort you. நடந்ததை முடிந்ததை எண்ணி கலங்க வேண்டாம். உன் தொழிலிலே நஷ்டத்தின் மேல் நஷ்டம், இழப்பு மேல் இழப்பு, கவலைப்படாதே. இழந்ததை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை நம்பியிரு, ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணு. நீ எதிர்பார்க்காத பலனை ஆண்டவர் கட்டளிடுவார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2:21 வசனம். அண்ணால் கேட்டதுலாம் ஒன்னே ஒன்னு கண்ணேக்கர், ஒரு பிள்ளை பிறந்தா போதும். ஆனா கர்த்தர் 6 பிள்ளைகளை கொடுத்தார். வேத வசனம் சொல்லுகிறது, 3 குமாரரும் 2 குமாரத்திகள் சாமுவேல் என்று பிள்ளையாண்டான். அவன் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்தார். Hannah expected just 1 child. God blessed her with 3 sons, 2 daughters, and Samuel, the child, was ministering before God. 6 children God blessed her. He gave her more than she prayed for. நடந்து முடிந்து எண்ணி கலங்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Our gracious heavenly Father God, I give everyone who's broken in heart. பிள்ளை பாக்கியத்திற்காக அழுது கொண்டிருக்கிற நபர்களை பார்க்கிறேன். முது பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிற, அழுகையோடு இருக்கிற டாக்டர்கள் கைவிட்டுட்டார். இனி இந்த வியாதி முத்தி போய் விட்டது, உன் சுகர் ப்ராப்ளம் முத்தி போய் விட்டது, எலும்பு தேய்ந்து விட்டது, இனி நடக்கவே முடியாது. சேனைகள் கர்த்தரை நம்பு. அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல உங்கள் வலது கைகளை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறது. கர்த்தருடைய விடுதலை இறங்குகிறது. Receive the healing power of God right now. Receive the power of God right now. அந்த arthritis problem மறைகிறது. அந்த கேன்சர் கட்டி மறைகிறது. அந்த L4 in the back problem மறைகிறது. Gracious heavenly Father, touch everyone right now. உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும். உம்முடைய விடுதலை கொடுக்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலை எது வேண்டாம் இருக்கட்டும், மனிதர் எது வேண்டாம் சொல்லட்டும், கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது, நம்பிக்கையோடு இருங்க. அற்புதங்கள் காத்திருக்கிறது, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.